மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுல சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் அருமையான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆரம்பத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உள்ளடக்கங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் விரிவான செய்திகள் பார்ப்போம். நடுவில் வாய்ப்பு கிடைக்கும் போது பழைய கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுவோம். அதே மாதிரி போனஸ் கேள்விகள், சூப்பர் செல்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். மக்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு அரசு பணியை நம்ம இந்த வருஷம் வாங்கி ஆகணும். என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அந்த விடாமுயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது உள்ளடக்கம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு தலைப்பு செய்தி மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழக அரசின் முக்கிய வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள். லைட்டாக ஹைலைட்டடாக சொல்லிட்டு போகிறேன். இந்த திட்டங்கள் தொடர்பாக ஷார்ட்ஸில் மற்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ள ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, மானவ் நெறிமுறை கட்டமைப்பு. அடுத்து பாஷினி அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தில் 3ஆம் இடம் இந்தியா. அப்போ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரயில்வே துறையுடன் தொடர்புடைய RRTS வழித்தடம் நமோ பாரத் ரயில் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜி அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டுள்ளது. ராஜாஜி அவர்கள் தொடர்பான ஒரு சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். அதே மாதிரி இந்த நம்சாய் அப்படிங்கிற பேரில் ஒரு பிரகடனம் ஒன்று எந்த மாநிலங்களுக்கிடையே எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கையெழுத்தாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வியை பார்க்க போகிறோம். சூப்பரான செய்திகளுமா ஒவ்வொரு நாளும் சிறப்பு அம்சங்களை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வீடியோ ஒரு செகண்டோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியாம்மா? சரி, பாருங்கள். ஃபர்ஸ்ட் தமிழக அரசின் முக்கியமான வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். வறுமை ஒழிப்பு அப்படின்னாலே அது ரொம்ப முக்கியமான திட்டம். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தான் சரியா தலைமை திட்டம். 2024 நோட் பண்ணிக்கோங்க. 2024-25 நிதியாண்டில், அதாவது நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, வரும் 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த நடந்திருக்க 2026ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரிங்களா? அதாவது ஏழைகள் அப்படிங்கிறது முதியோர்களிலிருந்து சரியா படிக்கிற குழந்தைகள்லேருந்து, ஓகேவா, எல்லாரையும் உள்ளடக்கி ஏழைகளே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உதவிகள் எல்லாமே கிடைக்கணும். அதுதான் முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தின் நோக்கம். சரியா? இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு, சரிங்களா, அவங்களுடைய 18 வயசு வரைக்கும் கல்வியை தொடர்வதற்கு, எத்தனை வயசுமா? 18 வயசு வரைக்கும் கல்வியை தொடர்வதற்கு அந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதோட பேர் தான் அன்பு கரங்கள் திட்டம். சரிங்களா? என்ன டேட்டு, என்ன முக்கியமான குறிக்கோள்கள், சமீபத்தில் என்ன சாதனை, எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்டாக பார்ப்போம். சரியா? அடுத்து அன்பு சோலை திட்டம். சரி, அன்பு சோலை திட்டம் அப்படிங்கிறதும் முதலமைச்சரின் தாய்மான திட்டத்தின் கீழ் தான் தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க, சரியா, மேரேஜ் ஆன பசங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போயிடுவாங்க. வீட்டில் அமைதியாக யாருமே இல்லாமல் ஆதரவற்று இருக்கிறது யாரு? அந்த வீட்டில் இருக்க முதியோர்கள், அதாவது தாத்தா பாட்டி அவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால அந்த வீட்டில் ஆதரவற்று இருக்கிற அந்த பெரியோர்களை, முதியோர்களை பார்த்தீங்கன்னா அவங்களமா இருக்க முதியோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, யோகா பயிற்சி, லைப்ரரியில் உட்காந்து புக்ஸ் படிக்கிறது, தனித்திறமைகள் எதாக இருந்ததுன்னா அந்த தனித்திறமைகளுக்கு பயிற்சி வழங்குறது, இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு தொடங்கிய திட்டம் தான் அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டம். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குற திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கியிருக்கிறாங்க. இந்த தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தான். அதே மாதிரி ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். சரியா? குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி சரியான உயரம், எடை இருக்க வேண்டும். அதை உறுதி செய்வதற்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் நாகர்கோவிலில் தொல்லவிலை அப்படிங்கிற இடத்துல இந்த திட்டம் தொடங்கி வச்சிருந்தாங்க. ஒரு அருமையான திட்டம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு தொகை சரியா ரூபாய் 2000 வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று பாருங்க, கலைஞரின் கைவினை திட்டம். சரியா? அதாவது 25 வகையான கைவினை தொழில்களை, சரியா, கைவினை தொழில்களில் நீங்கள் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக கடனுதவி வழங்குற திட்டம் கலைஞர் கைவினை திட்டம். 35 வயது நிறைவடைந்திருந்த யாராக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக கைவினை தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் ஈடுபடாமல் இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு இந்த கைவினை தொழிலில் ஈடுபடுவதற்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கலைஞர் கைவினை திட்டம் ஏப்ரல் 19, 2025 அன்று குன்றத்தூரில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி தொல்குடி திட்டம். சரியா? ஆதி திராவிடர்களின் அந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு தொல்குடி திட்டம் தொடங்கி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டுகள் திட்டம். சரி, SC STனரோட
அந்த குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்கு அயோத்திதாசர் பேரில் சூப்பரான திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்கள் திட்டம், சரியா, எஸ்சி எஸ்டினர் அவங்களுடைய தொழில்கள், சரியா, அவங்கள தொழில் முன்னேறுவதற்கு தேவையான கடன் உதவிகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் திட்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழ், சரியா, 70 அல்லது 70 வயதிற்கு மேற்பட்டன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது 65 வயதாக சொல்லியிருக்கிற அந்த முதியோர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டம் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அரண் இல்லம், சரியா, ஆதரவற்ற அந்த திருநங்கைகள் பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு இல்லம், சரிங்களா, அதோட பேர் தான் அரண் இல்லம், மறந்துடாதீங்க. சரி, தோழி தங்கும் விடுதி அப்படிங்கிறது வெளியூர்ல இருந்து குறிப்பிட்ட நகரத்திற்கு பணி புரிஞ்சுட்டு ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு சரியாக போக முடியல, அன்டைமாக இருந்தது அப்படின்னா அவங்க குறைந்த விலையில் தங்கி பணிபுரிவதற்காக அந்த தோழி தங்கும் விடுதி தொடங்கப்பட்டது. இங்கே பார்க்குறது அரண் இல்லம் அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கான பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி விழுதுகள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒருங்கிணைந்த சேவைகள் மையத்தினை தமிழ்நாடு தொடங்கியிருக்கிறாங்க. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சேவைகள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, அங்கேயும் இங்கேயும் அலையாம ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி தொடங்கப்பட்ட திட்டம் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவைகள் மையம். விழுதுகள் ஒரு தனியாக ஒரு திட்டம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஷார்ட்ஸ்லையும் நம்ம வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள், சரியா. இதுதான் வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டங்கள். எனக்கு நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபுல்லாக இதை பற்றி போட்டிருந்தாங்க, சரிங்களா. அதனால் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு நியூஸ் பாருங்க, மாணவ நெறிமுறை கட்டமைப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான செயற்கை நுண்ணறிவு மாநாடு, சரி, செயற்கை நுண்ணறிவு மாநாடு டெல்லியில் நடைபெற்று முடிந்துள்ளது. பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நெறிமுறை கட்டமைப்பினை உலகிற்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதோட பேர் தான் மாணவ், சரியா. மாணவ் அப்படிங்கிறத பாருங்க, மாரல் எத்திக்கல் சிஸ்டம்ஸ், அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், நேஷனல், அடுத்து அசசிபிள் இன்க்ளூசிவ் ஏஐ, வேலிட் அண்ட் லெஜிட்டிமேட் சிஸ்டம். அதாவது செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு நம்ம ஈஸியாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். உலகத்தில் அதுதான் டாப்பில் இருக்க போது எல்லா விஷயங்களையும். அந்த செயற்கை நுண்ணறிவை மனிதர்களின் பயன்பாட்டிற்கு, சரிங்களா, சில இறையாண்மை, நீதி, நெறிமுறைகள், கடமை, பொறுப்பு, இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு மனிதர்களை மையமாக கொண்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு கொள்கையை வெளியிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த டெல்லியில் நடைபெற்ற உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில். அதுக்கு வச்ச பேர் என்ன பேருமா? மாணவ் நெறிமுறை கட்டமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. கொஞ்சம் பொறுமையாக அதோட விரிவாக்கம் என்ன, அந்த மாணவ அப்படிங்கிற விரிவாக்கம் என்ன, அந்த எம் அப்படிங்கிற எதை குறிக்கும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், சரிம்மா. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் மெதுவாக பாருங்கள். அடுத்தபடியாக இந்த ஏஐ மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டி பேசிய ஒரு திட்டம். அதே மாதிரி பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசி சண்டேல இந்த மாதிரி ஒரு மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொன்ன ஒரு முக்கியமான திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஷினி திட்டம். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற ஒரு மொபைல் வசதி, ஒரு செயலி வசதி தான் என்னமோ இது இந்த பாஷினி சொல்லுவாங்க. இந்த பாஷினி திட்டம் உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 2022. எங்கு அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் இந்த பாஷினி அப்படிங்கிற அந்த செயலி, அந்த வசதியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பாஷினி என்பது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தேசிய மொழி, சரியா, மொழிபெயர்ப்பு மிஷன், தேசிய மொழிபெயர்ப்பு மிஷன் என்ற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசின் ஒரு திட்டமாகும். சரிங்களா, இதன் மூலம் இந்தியாவில் இருக்க பல்வேறு மொழிகளை அந்த மொழிகள் தெரியாதவங்க கூட ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக அரசியல் சம்மந்தப்பட்ட மீட்டிங்காக இருக்கலாம், சரியா, ஒரு நல்ல ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவரோட ஸ்பீச்சாக இருக்கலாம். அந்த டைமில் அவங்க உரையாற்றுறது ஹிந்தியோ சமஸ்கிருதமோ இங்கிலீஷாக இருந்ததுன்னா அது புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி அருமையான முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற ஒரு வசதி தான் இந்த பாஷினி திட்டம், மறக்கக்கூடாது. சரியா, அடுத்து இந்த உலக செயற்கை நுண்ணறிவு மாநாடு டெல்லியில் நடைபெற்ற போது ஒரு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாருங்க, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அவங்க ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு தரவரிசை வெளியிட்டுக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் 2025 குளோபல் ஏஐ வைப்ரன்சி. சரி, அந்த வைப்ரன்சி, இந்த வைப்ரண்ட் ஆகிற அந்த மாதிரி ஒரு தரவரிசை எங்கே சூப்பராக இருக்குது ஏஐ தொழில்நுட்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவரிசை வெளியிடும்போது அதில் முதலிடத்தை பெற்ற நாடு அமெரிக்கா, 2ஆம் இடத்தை பெற்ற நாடு சீனா, 3ஆம் இடத்தில் நம்முடைய இந்தியா. சரிங்களா, இதுவும் ஒரு கூடுதல் செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது இந்தியன் ரயில்வே தொடர்புடைய இந்திய ரயில்வே, சரியா, நிறைய வந்தே பாரத்லேருந்து, சரிங்களா,
மெட்ரோ ரயிலேருந்து நிறைய சாதனைகளாக படைச்சிட்டே இருக்கிறாங்க இந்தியன் ரயில்வே. அதில் ஒரு கூடுதல் செய்தி, இந்தியாவின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு RRTS அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. நாட்டின் முதல் அதிவேக மண்டல போக்குவரத்து அமைப்பு, ஷார்ட்டாக சொல்லும்போது என்ன பேருமா அது RRTS சரிங்களா. அது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரயிலுக்கு வச்ச பேர் நமோ பாரத் ரயில்களை டெல்லி மற்றும் மீரட் இடையே சரியா 82 கிலோமீட்டர் வழித்தடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே 2024 ஒரு குறிப்பிட்ட பகுதி சேவையை தொடங்கி வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த 82 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த வழித்தடத்தினை சரிங்களா. இந்த ரயில் இந்த ட்ரெயினானது வழக்கமான மெட்ரோ ரயிலை விட அதிவேகத்தில் செல்லக்கூடியது. மணிக்கு 180 கிலோமீட்டர் சரிங்களா, அதிகபட்சமாக 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது யாரால் இயக்கப்படுகிறதுன்னு சொல்லி பாருங்க, NCRTC ஓகேவா, கரெக்ட் தான், தேசிய தலைநகர் மண்டல போக்குவரத்து கழகத்தால் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது சரிங்களா. ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி இந்த ரயிலானது சதாப்தி ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவின் முதல் அதிவேக நமோ பாரத் ரயில் சேவை மற்றும் மீரட் மெட்ரோ சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க சரிங்களா. டெல்லி டு மீரட் நமோ பாரத் மறந்துடாதீங்க சரியாமா. வந்தே பாரத் மாதிரி அது நமோ பாரத். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜியின் சிலை திறப்பு சரிங்களா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஓகேவா பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு நிமிஷம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜாஜி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலை திறக்கப்பட்டுள்ள இடம் குடியரசுத் தலைவர் மாளிகை ஓகேவா. சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜாஜி அவர்கள் ஓகேவா. குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டிய பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் எட்வின் லூடியன் சரியா. எட்வின் லூடியன் இவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த குடியரசுத் தலைவர் மாளிகைலாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாளிகை கட்டிய கட்டட கலைஞர் ஓகேவா எட்வின் லூடியனுக்கு ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை இருந்த இடம், அதாவது இந்த சிலையை அகற்றி விட்டு தான் அதில் யாருக்கு சிலை உருவாக்கி இருக்கிறாங்க, ராஜாஜி அவர்களுக்கு சிலை இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது சரிங்களா. அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் தொடர்புடைய முக்கியமான செய்திகள் பாருங்க. 1937ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. 1946ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் ஓகேவா மத்திய தொழில்துறை, நிதித்துறை, கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றவர் ராஜாஜி அவர்கள். அதே மாதிரி 1947-48ஆம் ஆண்டில் மேற்கு வங்க மாநிலத்தின் கவர்னர் ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தாங்க. அதே மாதிரி 1951 முதல் 54 வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர். அதே மாதிரி சில காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் சொந்தமாக தொடங்கிய கட்சியோட பேர் சுதந்திரா கட்சி. இது கூடுதல் செய்தி, வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க சரியாமா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான தேசிய செய்தி பாருங்கள், நம்சாய் பிரகடனம் சரியா. நம்சாய் பிரகடனம் சரியா. வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இடையே சரிங்களா நீண்ட காலமாக எல்லை பிரச்சனைகள் இருந்தது சரிங்களா. இந்த பவுண்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய இருந்திருக்குது. இதை தீர்க்கிற மாதிரி 2022ஆம் ஆண்டில் ஒரு ஒப்பந்தம், ஒரு பிரகடனம் கையெழுத்தானது. அதுக்கு தான் என்ன பேருமா, நம்சாய் பிரகடனம் சரிங்களா. இந்த ஒப்பந்தத்தின் இந்த பிரகடனத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இந்த அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் மாநிலங்களிடையே சரிங்களா எல்லை தூண் சரி, அந்த எல்லைகள் பிரச்சனை சரி செய்வதற்கு எல்லை தூண் நிறுவப்பட்டுள்ளது. நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நம்சாய் பிரகடனம் எந்த 2 மாநிலங்களுக்கிடையே எப்போது கையெழுத்தானது அப்படி கேட்கலாம். அது UPSCயோ SSCயோ RRBக்கோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ சரியாமா. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, முதலமைச்சரின் அன்பு கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2வது சூப்பர் 6 கேள்வி. 3வது சூப்பர் 6 கேள்வி, தொல்குடி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? 4வது சூப்பர் 6 கேள்வி, தமிழக அரசின் அரண் இல்லம் திட்டத்தின் பயனாளிகள் யார்? 5வது சூப்பர் 6 கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் யார்? 6வது சூப்பர் 6 கேள்வி, பாஷினி செயலி எதனுடன் தொடர்புடையது? இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அருமையான முறையில் நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்லா நோட்டு போட்டு கரண்ட் அஃபேர்ஸை எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.